தமிழ் 3 எழுத்தும் சேர்த்தா தமிழ் தமிழடியாக பிறந்தது. தாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னார். வடமொழியும் தென்மொழியும் கரை கண்ட பாரத எட்டயபுரத்தார் முண்டாசு கவிஞன் அவரே சொல்றார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் இல்லை. அடுத்த அடி கொஞ்சம் சவுண்டாக பாடுங்க பார்க்கலாம். கேட்டு ரொம்ப காலமாக. வெள்ளியில கால் கொலுசும் விதவிதமா மெட்டிகளும் வாங்கித்தர ஆசை வச்சேன், காசை விறகு விற்று சேர்த்து வச்சேன், சண்முகனார் கோயிலுக்கு சூடம் கொளுத்தி வச்சேன், வாரவுக போறவுக பேச்சையெல்லாம் கேட்டு வச்சேன், நான் பேச்சையெல்லாம் கேட்டு வச்சேன். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். புதிய நிகழ்ச்சியாக ஒன்று சொல்லியிருந்தோம், இதுவரை நான் என்ற அந்த நிகழ்ச்சியில் 3வது நபராக மதிப்புக்குரிய நாரதர் கவிராஜ், தமிழகம் மட்டுமின்றி உலகம் முழுக்க அறிந்த பெயர் நாரதர் கவிராஜ், தன்னுடைய நாடகங்கள் மூலம் நாரதர் நாடகங்கள் மூலம் நிறைய புரட்சிகரமான கருத்துக்களை தொடர்ந்து பேசி கொண்டிருப்பவர். அவர் நம்ம ராவணா சார்பாக சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் ஐயா. நாரதர் கவிராஜ் அப்படின்றது ஒன்று பேர், கலைவேந்தர் கவிராஜ் அப்படின்னு ஒரு பேர், உங்களுக்கு ஒரு பட்டம். அதை தாண்டி அதுக்கு முன்பாக இருந்த கருப்பையா அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார். நம்ம அந்த கருப்பையாவிலிருந்தே வருவோம். இன்று உலகம் முழுக்க கிட்டத்தட்ட அறிந்திருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு நாடக நடிகராக இந்த தலைமுறை கிட்டத்தட்ட என்ன கலைவாணரை பார்த்ததில்லை, எப்படி செய்திருப்பார் அப்படின்றத பார்த்ததில்லை. எம்ஆர் ராதாவை பார்த்ததில்லை. அவர்களில் இல்லாமல் போனால் கூட அதிலிருந்து ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு நீங்கள் இன்றைக்கி மேடையில் நிற்கிறீங்க. அந்த துணியில் நாங்கள் பார்க்குறோம். இப்படிப்பட்ட இந்த நபர் முன்பாக கருப்பையாகவும் இருக்கும்போது எப்படி இருந்தார், என்ன ஊர், என்ன படிச்சிங்க, எங்கே இருந்தீங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் முதல்ல. கண்டிப்பாக. சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம், அறந்தாங்கி தாலுகா, வீரமங்கலம்ங்கிற ஒரு சின்ன கிராமம், விவசாய குடும்பம். அப்பா அம்மாவுக்கு நான் ஒரு 8வது குழந்தை. ஆமாம். பேர் எனக்கு கருப்பையான்னு இயற்பெயர். 10வது தான் படிச்சிருக்கேன். 9வது தான் முழுமையாக நிறைவு பெற்றது. 10வது இடையில நின்றுட்டு அவ்வளோதான் படித்தது. இருந்தாலும் இந்த பள்ளிக்கூடங்களில் விழாக்கள் ஏதாவது நடந்தால் அதில் அது பாட்டு போட்டி தான் முக்கியமாக கலந்துக்குவேன். அப்படியே பேச்சு போட்டி இப்படியே இருந்தால் அதுலேருந்து நாடக ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. நம்ம கிராமங்களில் நடக்கிற நாடகங்களை பார்த்து ஆசைகள் அதிகமாக மேலிட்டது. அதுலேயும் குறிப்பாக அந்த நாரதர் கதாபாத்திரத்தை மட்டுமே கவனிப்பேன் அந்த சின்ன பிள்ளையிலேருந்து. அப்படி அந்த கதாபாத்திரத்தை செய்யணுங்கிறதுக்கு எனக்கு முன்னால் ஆர்வத்தை தூண்டியது ஒருத்தர், ஒரு நாடக நடிகர் ஐயா டேபி ஆனந்தன் சொல்லிட்டு, அவரை பார்த்தா எனக்கு இந்த கலை ஆர்வம் வந்தது. இரவெல்லாம் நாடகம் பார்த்துட்டு மறு இரவு சின்ன பிள்ளைகள்லாம் சேர்த்து வச்சு அந்த கலைக்குழு மாதிரி ஏற்பாடு பண்ணி நானே அதில் நாரதராக நடிக்கிற மாதிரிலாம் நடிச்செல்லாம் பார்த்துருக்கோம். ஆமாம். அப்படியே என்ன வயசு அப்போ உங்களுக்கு 6வது 7வது படிச்சிருப்பேன். சரி, அவ்வளோதான். உங்கள் வீட்டில் யாரும் அதை பற்றி எதுவும் சொல்கிறது இல்லை? விருப்பம் இல்லை அவங்களுக்கு. ஆமாம். இருந்தாலும் நம்ம பண்ணி படிக்கிறத விட்டு இப்படி பண்ணிட்டு ஒரே பையன், சொல்லவும் முடியலை. ஓ, 8 பேரில் ஒரே பையன். மீதி 7 பேரும் 5 பேர் பொண்ணு, 3 ஆம்பளை பிள்ளைங்க. ஒரு பொண்ணு 2 பையங்களும் இறந்துட்டாங்க. நான் ஒரு ஆள் தான் நினச்சிருந்தது. அப்புறம் அப்படியே இருந்தால் அப்புறம் இந்த அறிவொளி இயக்கம் வருது. அறிவொளி இயக்கம் வரும்போது ஒவ்வொரு சென்டருக்கு அந்த இடத்துகளுக்கு போகிறதுக்கு அந்த பாட்டுகளை சொல்லிக் கொடுக்க, அதில் நான் ஒரு ஆள், ஒரு பொண்ணு ஒன்று இருந்தது. அப்படியே இருக்கும்போது மைக்கு பிடிச்சி அதிகமாக அந்த பாடிக்கிட்டே இருப்பேன். கல்யாணம், காட்சி, பொங்கல், திருவிழாக்கள்னா ஒளிபெருக்கி கட்டிடுவாங்கல்ல, அதை பாடிக்கிட்டே இருப்பேன். பாட்டுன்னா என்ன பாட்டு பாடுவீங்க? இந்த கிராமிய பாடல்கள், சினிமா பாடல்கள். அப்போ அப்போதைக்கு எதாவது பிரபலமாக இருக்கோ அந்த பாடல்களை பாடுறது. கிராமிய பாடல்னா என்ன பாட்டு உங்களுக்கு பிடிச்சது பாடுறது? ஆனால் அந்த மதுரை சந்திரன் ஒருத்தர் பாடு, இந்த தாமுயசாவில் உள்ளது ஊரடங்கும் ஜாமத்தில் என்ற பாடல் பாடுவேன். பாடுங்க. அது ஊரடங்கும் ஜாமத்தில் நான் ஒருத்த மட்டும் விழிச்சிருந்தேன், ஊர் கோடி ஓரத்தில் நினப்புல படுத்திருந்தேன், காத்தடிச்சா சலசலக்கும் ஓலையெல்லாம் உன் சிரிப்பு, புரண்டு படுத்தாலே பாவி மக ஓ நினப்பு, பாவி மக ஓ நினப்பு. அது ஒரு நீளமான பாடல். இப்போ நாடகத்துக்கு வந்ததுக்கப்புறம் அது 80-90க்கு பிறகு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துங்களில் பாடப்பட்ட பாட்டு அது பாடுவேன். அப்புறம் அடுத்த அடி கொஞ்சம் சவுண்டாக பாடுங்க பார்க்கலாம்.
கேட்டு ரொம்ப காலமாச்சு. வெள்ளியில கால் கொலுசும் விதவிதமா மெட்டிகளும் வாங்கித்தர ஆசை வச்சேன், காசை விறகு வித்து சேர்த்து வச்சேன், சண்முகனார் கோயிலுக்கு சூடம் கொளுத்தி வச்சேன், பாரவுக போறவுக பேச்சையெல்லாம் கேட்டு வச்சேன், நான் பேச்சையெல்லாம் கேட்டு வச்சேன், ஒரு வாக்கு போட்டாலே உள்நாக்கு செவக்குமடி, ஒரு வாக்கு போட்டாலே உள்நாக்கு செவக்குமடி, ஓ மேல ஏக்க வந்து தூக்கமெல்லாம் போச்சு கண்ணே, ஓ மேல ஏக்க வந்து தூக்கமெல்லாம் போச்சு கண்ணி, தூக்கமெல்லாம் போச்சு கண்ணி, ஊரடங்கும் சாமத்திலே. அது விட்டு பாடினா நல்லா இருக்கு, அடங்கிட்டு பாடுறது சிறப்பாக நம்ம மேடையிலே பாடி. ரொம்ப அருமையான பாடல். ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய ஒரு முக்கியமான பாடலாக அது ஒலிச்சுக்கிட்டு இருந்தது. இந்த கலை உலகத்துக்குள்ள நுழைகிறதுக்கு இது ஒரு காரணம் எனக்கு இது ஒரு படி. அப்புறம் அப்படியே இருந்தது. அதில் ஒரு ஆசிரியர் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்தார். இந்த நாட்டுப்புற பாடலில் ஐயா கே குணசேகரன் அவருடைய அந்த பாடல்கள்லாம் தொட்டிருக்கீங்களா, பாடியிருக்கீங்களா? இல்லை, அவ்வளவு அதுக்குள்ள போகல. அப்புறம் பக்தி மார்க்கத்தில் அந்த மாதிரி நாரதர் ரோலுங்கிறதுனால அந்த கதாபாத்திரங்கள் அப்படி வந்துருச்சு. சரி சரி, ஏதாவது ஒன்று ரெண்டு இந்த மாதிரி பாடல்களை பாடுவேன். அப்போ அப்படியே இருந்தது. அப்புறம் இந்த அறிவொளி இயக்கத்தில் நிறைய பாடல்கள் பாடிட்டு இப்படி தெரிஞ்சு. அப்புறம் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியராக இருந்தாங்க சீலாராணி சுங்கத்துன்னு. ஆமாம், அந்த அம்மா தலைமையில் ஒரு விழா நடக்குது ஆவுடையார் கற்பகம் திரையரங்கத்தில். அது ஒரு பெரிய போட்டியாக கொண்டு வந்து எனக்கு இன்னொரு பொண்ணுக்கும் பாட வச்சு நான் நீளமாக ஒரு மெட்டு போட்டு பாடி கொஞ்சம் பேரான. அப்போயும் ஒரு ரசிகர்கள் மாதிரி சின்ன இளைஞர்கள்லாம் நீ நல்லா பாடுறீங்க வைக்கிறீங்க நாடகத்துக்கு போகலாமே அப்படின்னு இப்படி ஒரு உந்துதல் சக்தி வந்தது. அப்புறம் படித்தேன் நாடகத்துக்கு. எங்கள் ஐயா புதுக்கோட்டையினுடைய கௌரவ தலைவர் சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் ஜிஎன் ராஜப்பா ஐயா தான் எனக்கு குருநாதர். அவங்கள்ட்ட தான் படித்து நாடகத்தை 91 அரங்கேற்றம் பண்ணுறேன். அப்போவே பேர் அரங்கேற்றம் வந்து 91 1991 மார்ச் மாதம் 1ஆம் தேதி. சரி, அந்த முதல் அரங்கேற்ற நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? என்ன வரவேற்பை கொடுத்துருந்தது? அப்போ நல்ல வரவேற்பு இருந்தது. ஆனால் அவ்வளோ புரிதல் எனக்கு இருந்திருக்குமானா இல்லை, அதான் உண்மை. வாத்தியார் கொடுத்த பாடத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே ஒப்பிக்கிற மாதிரி தான். அப்புறம் போக போக தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிதல் வந்து நிறைய படிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் நாடகங்கள் இருக்குது. இப்போ இருக்க சூழல் எப்படி மாற்றினா இப்போ ஒரு 6-7 வருஷம் 10 வருஷத்துக்குள்ளதான் இந்த மாற்றம் இல்லை. அதை தான் இப்போ பேசணும். வெறும் கவிராஜாக இருந்தவர் வந்து நாரதர் கவிராஜாக மாறின பிறகு, வேகம் எடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நாடக கலையில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நாடகம் தான் அடிப்படை பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அவர் எழுதின வள்ளி நாடகமாகட்டும், நாரதர் ஆகட்டும், எல்லா நாடகமும் அது கட்டமைப்பு இதுதான் வச்சு ஒரு இலக்கணம் மேடை எல்லாம் அதுலேயே இருக்கு. அனைத்துக்கும் எல்லாரும் அதை தான் பின்பற்றுகிறாங்க. கரெக்டுங்களா? ஆமாம். ஆனால் உங்ககிட்ட நான் என்ன பார்க்குறேன்னா, பொதுவாக நான் மேடைகளில் பார்க்குறேன், திடீர்னு மக்கள் மத்தியிலிருந்து நீங்கள் பேசுகிறதும் பார்த்துருக்குறேன். மேடைகளில் இப்போ பார்க்குற இந்த முகம்ல தகன்னு ஒரு மேக்கப் போட்டு நிற்பீங்க, நல்லா அந்த வீணையெல்லாம் வச்சுட்டு நாரதர் எல்லாம் கரெக்டாக அந்த கையில் ஒரு கட்டையை வச்சுன்னு அடிக்கிற அழகு ஒரு அழகாக இருக்கும், அதுவும் பார்த்துக்கிறோம், இருக்கட்டும். ஆனால் அந்த சங்கரதாஸ் சுவாமிகளுடைய அந்த நாடகம்னா இதுதான் வசனம்னு போய்கிட்டே இருக்கும். திடீர்னு பிரேக்கப் பண்ணி இடையில பார்த்தீங்கன்னாக்கா நிகழ்கால அரசியலை பேசுகிறாரு இந்த நாரதர் கவிராஜ். யார் அவருன்னு அப்படின்னு கவனிக்க ஆரம்பிக்கிறோம். கொடியை பற்றி பேசுகிறீங்க, நடப்பு அரசியலை பற்றி சட்டையர் நையாண்டி இடையில பேசுகிறீங்க. தமிழ் எங்கடப்பா காணாமல் போச்சு, தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் இல்லைன்றீங்க. யார் நீங்கள் உண்மையிலே? எப்படி இதெல்லாம் தோணுது? நானும் ஒரு தமிழ் மகன். சரி, ரொம்ப பெருமை. நம்மளை போன்று ஒவ்வொரு விஷயமும் நசுக்கப்படும் பொழுது அதிலிருந்து விடுதலை கிடைக்கணும்னு தான் ஆர்வம் எனக்கு. ஏதோ ஒரு புள்ளியில் தான் இந்த மாற்றம் ஏற்படுது எல்லாருக்கும். அது மாதிரி எனக்கும் ஏற்பட்டது. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. எல்லாரோடும் ஒத்து போகணும் அப்படின்னா நிறைய பொய் பேச வேண்டியிருக்கும். அதான் உண்மை. எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான், ஒரே வார்த்தை அதே வந்துச்சு. நீ எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னா நீ ஒன்று இழந்து முடியா இருக்க மாட்டேன், மனுஷனா இருக்க மாட்டேன். அப்படி இருக்க முடியல. சில விஷயங்களை எதிர்த்து கேட்க தோணுது. ஏன் இப்படி பண்ணுறீங்க, இதெல்லாம் நியாயமானு கேட்க போகும்போது நம்மளை நசுக்கப்படும். அப்போ இதை எப்படியா பிரதிபலிக்கணும்னா எனக்கு இந்த கலை மிகப்பெரிய பாதையாக அமைஞ்சிருக்கு. அது இறைவன் கொடுத்த தமிழ் தாயினுடைய அருள் பிரசாதம் தான் நினைக்கிறேன் நான். அந்த வகையில் எல்லா வகையிலையும் ஏதாவது ஒன்றை செய்யணும். சங்கரதாஸ் சுவாமிகள் இந்த கலைக்கு எப்படி உயிர் கொடுத்துருக்காரு. தெலுங்கும் சமஸ்கிருதமும் கோலோச்சிய காலத்தில் மிக அழகாக துல்லியமாக தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வந்திருக்காரு. தமிழில் தான் அனைத்தும் இருக்குது, வேறு எந்த இதுவும் அவர் கலக்கலை. ஆனால் அவருக்கு பேர் வச்சவங்க தான் இடையில தவத்திரு ஸ்ரீலஸ்ரீ டி சங்கரதாஸ் சுவாமி. ஸ்ரீலஸ்ரீ என்பதே அது வடமொழி. ஸ்ரீல ஸ்ரீ அப்படிங்கிறது அது தமிழில் சீர் வளர் சீர், அதுதான் சரி.
சீர் வளர் சீர் தான் வந்து ஸ்டீல் அஜ ஸ்டீன்னு வருது. அதே மாற்றிட்டாங்க பார்த்தீங்களா. நான் அதெல்லாம் கூட மேடையில் பதிவு பண்ணியிருக்கேன். யாருக்குமே தெரியுமா, எல்லாருக்கும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. பொதுவாக நாடக மேடையில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். சீர் வளர் சீர் சீர் சங்கரதாஸ் சுவாமிகள் அதான் சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லணும். அதான் சரி. அவர் தான் இந்த சமஸ்கிருதமும் தெலுங்கும் கூட இருக்கும்போது கொலை வச்சுற நேரத்தில் தமிழ் மொழியை காப்பாற்றணும்னு இவ்வளோ நாடகங்களை எழுதி கொண்டு வந்தார். அவருக்கு இப்படி தமிழுக்கு பெருமை சேர்த்துருக்காரு. அபை சண்முகம் காலத்தில் ஐயா அவங்கெல்லாம் சேர்ந்து மதுரை தமுக்க மைதானத்தில் அந்த சங்கரதாஸ் சுவாமி நினைவு கலையரங்கம்னு வச்சுருக்காங்க. ஆமாம், அதை கூட இந்த அரசாங்கம் வந்து அதை புதுப்பிக்கும் போது பேரை மாற்றி இப்போ ஆங்கிலத்தில் மதுரை மீட்டிங் ஹால் அப்படின்னு வச்சுட்டாங்க. அது நான் மேடையில் அதையும் பதிவு பண்ணியிருக்கேன். தயவுசெய்து அரசாங்க அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து எங்கள் நாடக தலைமை ஆசிரியர் ஐயா சங்கரதாஸ் சுவாமிகளுடைய நினைவு கலையரங்கத்தை புதுப்பிச்ச நீங்கள் பழைய பேரே அதில் வச்சுட்டிங்கன்னா ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடையும். நாங்களும் இல்லை, அதை எடுத்துட்டு ஏன் மதுரை மீட்டிங் ஹால் அப்படின்னு வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அதுதான் இது என்னன்னு சொல்கிறது. அது ஏதோ ஒரு சூழ்ச்சியில் அது பண்ணியிருக்காங்க. கேட்டதுக்கு நாங்கள் நடிகர் எல்லாம் கலையில் சங்கத்துலேருந்து மனு கொடுத்துருக்காங்க, ஆட்சியர்கிட்ட கொடுத்துருக்காங்க, பரிசீலனை பண்ணுவோம்னு சொல்கிறாங்களே தவிர இது புதுசாக ஒரு கோரிக்கையை வச்சா நீங்கள் பரிசீலனை பண்ணலாம். ஏற்கனவே இருந்த பேர் தானே, வைக்கலாம் தானே. இதுவே பாருங்கள் எவ்வளோ பெரிய இருட்டடிப்புன்னு பாருங்கள். அப்படி தான் நான் நினைக்கிறேன். சங்கரதாஸ் சுவாமி தமிழுக்கு ஆற்றிய தொண்டு எவ்வளவு இன்றைக்கி கிராமந்தோறும் இந்த நாடகங்கள் தென் மாவட்டங்களில் நடக்குதுன்னா அவர் போட்டது. அதை நம்பி 5000 கலைஞர்கள் இருக்காங்க. அப்படி வளர்ந்த அந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்போது மனசுக்கு ரொம்ப வெறுப்பு வரும். இங்கே எல்லாமே புள்ளியிலிருந்து தான் உங்களுக்கு இந்த தமிழ் பற்று எல்லாமே தமிழன் தானே. தமிழ் பற்றி இவ்வளவு வராமல் இருந்தது தான் தவறு. நம்மளும் தமிழன் பிறந்துட்டு தமிழ் நாடகங்களில் தமிழ் மொழியில் நம்ம தாய்மொழியை நம்ம பேசாமல் யார் பேசுவார்? தமிழை சரியாக பேசுறதுக்கு ஆள் இல்லையே. கஜட தபர எங்கனங்கமன எரள வளல வல்லினம் மெல்லின இடையினம் கஜட தபர தா எங்கனங்கமன மீ எரள வளல இல் தமிழ் 3 எழுத்தும் சேர்த்தா தமிழ் தமிழடியாக பிறந்தது. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னார். வடமொழியும் தென்மொழியும் கரை கண்ட பாரத எட்டயபுரத்தார் முண்டாசு கவிஞன் அவரே சொல்றார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் இல்லேன். எவ்வளவு பெரிய விஷயம் பாரு. கம்பரே பாடுறாரு, என்றுமுள்ள தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான். தமிழ் என்றைக்கும் உள்ளதா, இன்னைக்கு நேற்று இல்லை, உலகம் தோன்றினால் முன்னே என்றுமுள்ள தென்தமிழ் இயம்பி இசை கொண்டான். அப்படின்னா எவ்வளவு பெரிய ராமர் விரும்பி போய் தமிழ் படிச்சாருன்னு ராமாயணம் சொல்லுது. அப்ப ராமரை கும்பிட்ற எல்லாரும் தமிழை போற்றணும் இல்ல? நடக்குதா இங்க? இல்லை, வேதனை தானே. சரி, இப்போ இந்த சங்கரதாஸ் சுவாமிகளுடைய அந்த நாடகம்னா அதை பற்றி மட்டுமே தான் பேசணும். நாரதருடைய நாடகம் அப்படின்னா நாரதர் அவர் அன்னைக்கு என்ன எழுதி வச்சு என்ன பழக்கப்படுத்துதோ என்ன பயிற்சியோ என்ன அந்த வசனங்களோ அதுதான் ஓடிக்கிட்டே இருக்கணும். இடையில நீங்கள் நிறுத்தி இந்த நடப்பு அரசியலை பேசுகிற அந்த அழகு, அந்த வீரியமும், அந்த டைமிங்னு சொல்லக்கூடாதுல்ல, அந்த சமயோஜிதம், அந்த நேரத்துக்கு தகுந்தக்கூடிய. திடீர்னு நான் ஒரு இதில் பார்த்தேன், சிங்கப்பூர் விமான நிலையத்தில் அந்த வரிசையை எனக்கு மறந்து போச்சு. சொல்லுங்கள், அதை சொல்லி நீங்கள் பேசுனீங்க. எனக்கு நாடகத்தில் இது என்ன ஒரு இது வந்து ஒரு சுதந்திரமாக வந்து பேசுகிறப்ப எம்ஆர் ராதா வந்து இந்த மாதிரி நிறைய பேசிகிட்டு இருக்கிறப்ப இடையில அதுக்கு நிறைய இந்த மாதிரி அவங்க எதிர்ப்புகள்லாம் வந்திருக்குது. இப்போ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எதிர்ப்பு வந்திருக்குதா இல்லையா நம்ம அப்புறம் பேசுவோம். இது தமிழ் இந்த மொழி எங்கெங்கெல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒரு நாடகத்தில் நான் பார்த்தேன். அப்படியே நாரதர் கதை வந்துக்கிட்டே இருக்கப்ப நிறுத்திட்டு இந்த தமிழன்னு ஆரம்பித்து எப்படியே போய் வந்தீங்க பாரு. அது ஒரு பெரிய எனக்கு அப்படி சிலிர்த்து போன மாதிரி இருந்தது. அதை நான் கேட்டப்ப அதை எப்படி சொன்னீங்க? அதை எல்லாத்துக்குமே 2 இருக்குது. ஒன்று வரவுன்னா செலவு இருக்குது நினச்சி, வேடுன்னா பண்ணல. அது மாதிரி எதிர்ப்பு இல்லாமல் இருக்க முடியாது, இருக்குது. இருந்தாலும் அதற்கு மேலே தானே வரணும். எப்படி மண்ணுக்குள்ளே இருக்கிற விதை முட்டி மோதி முளைச்சி வெளியில் வருது, அது மாதிரி போராடிட்டே இருப்போம். இந்த நாடகம் கதைப்படி போகணும். கதைப்படி போகணும்னா விடிய 8 மணி நேரம். அது 8 மணி நேரத்துக்குள்ள கதைப்படி போகணும்னா சும்மா 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்தோட முடிச்சு போடலாம். பாட்டு தானே. ஆமாம், வந்திருக்கேன் வள்ளி, உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன், பருவகாலம் பாலாகுதுமா, மதி கொண்டு செயல்படணும், இவ்வளவுதான் அதை சொல்ல முடியும். இதுக்கெல்லாம் முன்னால் வர்ற நேரம் கொஞ்சம் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று விதைக்கணும்ல. அப்புறம் வந்தால் ஆடுனா பாடுனேன், காசை வாங்கினேன், அப்படியே போனேன், பிறந்தான் வளர்ந்தேன், செத்தமுனே போனேன் வாழ்க்கையா. இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். அதை விட பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் தரும் என்றார்கள் முன்னோர்கள். பயன் தரணுமா வேண்டாமா? அப்புறம் அதை நம்ம செய்யாமல் காசுக்காகவே வாழ்ந்தா வாழ்க்கையா? அதை யோசிக்கணுமா இல்லையா? கதைப்படியும் போகணும், சரி, கதையை மீறி போகக்கூடாது, சரி. ஆனாலும் சொல்லாமல் இருக்க முடியலையே. வெள்ளைக்காரங்களை எதிர்த்து சுதந்திர போராட்டத்துக்கு நாடக கலைஞர்கள் என்ன பாடுபட்டாங்க, போற்றம்ல இன்னைக்கு. ஆமாம், ஐயா விஸ்வநாத கைது பண்ணாங்க, என்ன பாடுபட்டிருக்காங்க. விஸ்வநாத தாஸ்
ஐயா நம்ம மதுரைக்கு பக்கத்தில் இருக்க பாருங்கள் ஊர், அந்த ஊருக்காரர் மனசுக்குள்ள எனக்கு வரமாட்டேங்குது பாருங்கள். அப்படி அவ்வளோ பெரிய கலைஞன், முருகனா நடிக்கிறவர். அவரை வெள்ளைக்காரன் கைது பண்ண போகிறது, இப்போ நீங்கள் முருகனை கைது பண்ண வந்திருக்கியோ, பேசுனது விஸ்வநாத தாஸ். அப்படின்னா கொண்டு வந்த அந்த அனுமதி கடிதம் கைது பண்ணுறதுக்கு அதை கூட செல்லாதுன்னு கொண்டு போயிட்டு திருப்பி மாற்றி கொண்டு வந்து கைது பண்ண கதையெல்லாம் இருக்குல்ல. அவர் பேசும்போது வெள்ளைக்காரனை விரட்டுறதுக்கு ஏற்றுக்கிட்டிய. இன்றைக்கி நான் நாட்டுக்குள்ளே நடக்கிற நம்ம தமிழ் சமுதாயத்துக்கு இந்த நாட்டுக்கு இருக்கிற சில பிரச்சனைகளை பேசுறதுன்னா ஒரு எதிர்ப்பு, அதுக்கு பேசலாமே, தப்பு இல்லை. இதில் என்ன இருக்குது? இல்லை, அது என்ன அந்த தமிழ் மொழி எங்கே அது எப்படி ஆரம்பிக்குன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் இல்லைங்கிறதுக்கு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் எட்டயபுரத்து முண்டாசு கவிஞன் மீசை கவிஞன் பாரதி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர்தர வாராய் என்றார் கணியன் பூங்குன்றனார். எந்த ஒரு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகாமையில் உள்ள மகிபாலன்பட்டி ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்த புறநானூற்று புலவன் பாடிய வாசகம்தான் இந்த யாதும் ஊரே யாவரும் கேளீர். எங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஐநா சபையில் இருக்குது. ஐக்கிய நாடுகளில் ஒன்றியமான ஐநா சபை. நம்ம நாடு சுதந்திரம் பெற்று 77வது ஆண்டு கொண்டாடிட்டோம். இது வரைக்கும் எத்தனையோ ஜனாதிபதிகள் இருக்கிறாங்க, இருப்பாங்க. ஆனால் யாரும் அங்கே போய் பேசலை, இதை பற்றி யாரும் நினைக்கல. ஆனால் நம்ம நாட்டிலே நம்ம வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ராமேஸ்வரத்தில் பிறந்த ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான் அங்கே போய் முழங்கினார், யாதும் ஊரே யாவரும் கேளி தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்று. ஐநா மதிக்குதில்லை, ஐநா மதிக்கிற தமிழை. ஏன்னா தமிழ் மொழியினுடைய சிறப்பை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அமெரிக்கா நயாகரா நீர் அருவி உள்ள நுழைகிற போதே வச்சிருக்கானே தமிழில் நல்வரவுன்னு, அவர்களும் மதிக்கிறார்கள் தமிழை. சப்பானிய பல்கலைக்கழகம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வாசகத்தை 2 மொழியில் வச்சுருக்கேன். ஒன்று அவர்களுடைய மொழி, இன்னொன்று நமது மொழி, தாய்மொழி தமிழ். செருசலேம் கிறிஸ்தவர்களுக்கு உகந்த இடம். 10 கட்டளையை மொழிபெயர்க்கிறார்கள். உலக நாடுகளிலிருந்து பல மொழிகளை தேர்வு செய்ததில் நிறைவாக நம்மொழி தாய்மொழி தமிழ். இன்றும் கல்வெட்டு இருக்கே, அவர்களும் தமிழை மதிக்கிறாங்கல்ல. என்ன ஒரு ஆச்சரியம்! லண்டனில் பசுமாடு அம்மானு கத்து தான். லண்டன் மாடுனா அம்மானு கத்தலாமா? மம்மின்னு கத்திருக்கணும், இல்லைன்னா மதர்ன்னு கத்திருக்கணும். அம்மானு கத்திருச்சு. என்ன காரணம்? தமிழ் மொழியினுடைய சிறப்பை லண்டன் பசுமாடுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒலியிலிருந்து எல்லாம் வந்தது தான் தமிழினுடைய மொழி அப்படின்றது அது சொல்கிறோம். அப்போ லண்டன் மாட்டுக்கு தெரியுது, தமிழ்நாட்டில் பல எரும மாடுகள் தமிழ் என்ற தமிழை தொலைச்சது தான் மிச்சம். தமிழை நாட்டிலையும் தமிழ் இல்லை, தமிழை நாக்கிலையும் தமிழ் இல்லை, தமிழை வீட்டிலையும் தமிழ் இல்லை. நெல், அரிசி, சோறு 3 வார்த்தை. நெல் அவிச்சு அரைச்சி எடுத்த அரிசி, ஆக்கி இறக்குனா சோறு. சோறு சாப்பிட்றவங்க, சோறு போடுறவங்க, சோறு வேணுமானோ இல்லை சோறு போடுங்கன்னு கேட்குறோமா? இல்லை. சாதம், ரைஸ்னால் என்ன? நெல்லுக்கு ரைஸு, அரிசிக்கு ரைஸு, சோத்துக்கு ரைஸு, 3க்கும் ஒரே வார்த்தை. அப்பா, அம்மா, அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி சொல்லு இருக்குல்ல தமிழில். மொத்தமாக ஆண்டி அங்கிள் தான் அதை பிடிச்சிட்டு தூங்குறோம். சரி, யார் வீட்லேயே அது தமிழில் பேர் இருக்கான்னா இல்லை. யாசிகா, அபர்ணா, பிருத்திகா, தர்ஷினி, மகிஷா, சர்மா, குர்மா, வர்மா பேர். யாரோ ஒருத்தன் சொல்கிறேன், அதை கேட்டு நம்ம சுய புத்தியை இழந்துட்டல. யாசிகான்னா என்ன அர்த்தம்? மகிஷான்னா என்ன? மகிஷான்னா எருமைன்னு அர்த்தம். யாசகம்னா பிச்சை, யாசிகானா பிச்சைக்காரின்னு அர்த்தம். தர்ஷினினா அமாவாசை, இருட்டுன்னு அர்த்தம். தர்ஷினி. அபர்ணான்னா அம்மனமானவள், நிர்வாணமானவள், ஆடையற்றவள்னு அர்த்தம். அபர்ணா. இப்படி பேர்கள்லாம். சரி, அதை கூட விடுங்க. பேர் நீங்கள் எப்படியோ வச்சுட்டீங்க. நான் ஒன்று மட்டும் கேட்குறேன், இந்த சமுதாயத்தை, வடநாட்டில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேரெல்லாம் நம்ம நாட்டில், நம்ம ஊரில், நம்மளோட பிள்ளைகளுக்கு வச்சுருக்கோம். காந்தி, நேரு, பகத்சிங், சிவாஜி, சுபாஷ் சந்திர போஸ் வரைக்கும் வச்சிருக்கான். எவனாவது ஒருத்தர் வடநாட்டுக்காரன் நம்ம நாட்டில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேர் வச்சிருக்காங்களா? தெளிவாக தானே இருக்கேன். அவன் தெளிவாக இருக்கான். இங்கே இருக்கிற காளிக்கும் கற்பனுக்கு அவன் கோயில் கட்டியிருக்கானா? ஆனால் நம்ம எல்லாருக்கும் கோயில் கட்டி வச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி அது? நம்ம சிந்தனை பூரா அப்படி மாறி போச்சு. 1947 சுதந்திரம் கிடைச்சது. நேரு கையில் செங்கோல் கொடுக்க யாரை கூப்பிட்டுருந்தாங்க? தமிழ்நாட்டில் திருவாவூர்துறை மடாதிபதி அழைச்சிருந்தாங்க. அவருக்கு போக முடியலை. கட்டளை தம்புரான் ஓதுவாரையும் அனுப்பி வச்சார். கட்டளை தம்புரான் நேரு கையில் செங்கோல் கொடுத்தது 1947. எனக்கு வயசு என்ன, உங்களுக்கு வயசு என்ன? இன்னொரு வரைக்கும் பாட புத்தகத்தில் வரல. வந்திருக்கணுமா இல்லையா? பசுமரத்தை ஆணி போல சின்ன பிள்ளைங்க மனசில் அது பதிஞ்சிருக்கணும்ல. நானே வேற எங்கோ பார்த்து படித்தேன். அப்போ இந்த பாடத்திட்டத்தில் தமிழ் அப்போ ஒரு பாடல் பாடப்பட்டது அப்படின்றது அதை சொல்ல வர்றேன். இப்போ இந்த நேரு கையில் செங்கோல் கொடுத்த கதை பாட புத்தகத்தில் வரலை. வராத அளவுக்கு யார் மறைச்சது, ஏன் வராமல் இருந்ததுங்கிறத மற்றவங்க யோசிக்கணும். இப்போ அங்கே கொடுக்கும்போது தமிழனுடைய பெருமை, சுதந்திரம் கிடைக்கும் போது அன்று அந்த பாடப்பட்ட பாடல் ஒன்று இருக்குது, செங்கோல் கொடுத்த கதை ஒன்று இருக்குது, இவ்வளவு தமிழுக்கு கொடுத்த முக்கியத்துவம் இருக்குது. அது ஏன் என்ற வரலாறு தமிழ்நாடு பாட புத்தகத்தில் இல்லை, இந்திய அரசியல் வரலாறு பாட புத்தகத்திலையும் இல்லை. சரியா சொன்னீங்க, 2லையுமே இல்லை. ஏன்னா அப்படி நேர்கையில் செங்கோல் கொடுக்கும்போது
கட்டளை தம்புரான் கொடுக்குறார், ஓதுவார் ஒரு பாட்டு பாடுறார். அது மூவர் பாடிய தேவாரத்தில் ஞான சம்பந்த பெருமான் பாடிய கோளறு பதிகம் என்ற வேகிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி ஆசரு நல்ல நல்ல இவை நல்ல நல்ல வானில் அடியார் அரசாழ்வது ஆணை நமதே என்ற சுத்தமான தமிழ் பாட்டு. அப்படி பாடி இந்திய அரசு ஏற்பட்டது. இன்னைக்கு தமிழுக்கும் மரியாதை இல்லை, தமிழனுக்கும் மரியாதை இல்லை. காரணம் தமிழன் சோரம் போனதனுடைய விளைவு. இது வரைக்கும் கேட்கல. இப்போ அதெல்லாம் ஒரு பெருசு இல்லை. என்ன போனா சோரம் போனதனுடைய விளைவு. அதை விட இப்போ கொண்டு போய் செங்கோல் கொடுத்துருக்காங்கல்ல, பெருமை தான், ஏற்றுக்குவோம். செங்கோலை வாங்கி சவத்தில் வச்சா மட்டும் போதுமா? அடுத்த நிமிடமே பாட புத்தகத்தில் அதை வச்சிருக்காங்க. இந்த வருஷம் இத்தனாம் தேதி இந்த நாட்டிலேருந்து, இந்த தமிழ்நாட்டிலேருந்து டெல்லிக்கு செங்கோல் கொடுக்கப்பட்டது அப்படின்னு வச்சா தானே நாளை வரலாற்று பாடத்தில் அது கொண்டு வந்திருக்கணும், வரணும்ல. அந்த தானே பெருமையாக இருக்கேன். அப்புறம் ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவான்னு எழுதி வச்சுக்கிட்டே இருக்கிறதா எவ்வளோ வரலாறுகள் நமக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் மேடையில் பேசுறீங்க, அதுதான் வந்து பெரிய அளவில் இருக்குது. இப்போ மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு. நாரதர் கவிராஜனுடைய நாடகம் அப்படின்னா ஒரு பெரிய கூட்டம் வந்து எல்லாருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து இந்த மாதிரி நிறைய வரலாறுன்னு சொல்கிறீங்க. இந்த குடிக்கு எதிராக நீங்கள் சொன்னது வந்து நல்லா இருந்தது அது. ஆனால் அந்த அரசும் எதிர்க்குது, இப்போ இருக்கிற அரசும் எதிர்க்குது. இதுக்கு மத்தியிலும் விடாமல் அதை பேசிகிட்டு இருக்கீங்கன்றப்ப தாய்மார்களுடைய பெருத்த ஆதரவு இருக்குல்ல, அது அந்த அந்த அனுபவத்தை எப்படி இருக்கீங்க? நாடகத்தில் எங்கே கொண்டு வந்து அதை நிறுத்துறீங்க நீங்கள்? எப்படி கொண்டு வரேன்னா, நம்ம நாட்டில் மொத்தம் 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில் பெருமாள் கோயில். அத்தனை கோயிலும் மன்னர்கள் காலத்தில் கட்டியிருக்காங்க. எல்லா கோயிலும் கல்லாலே கட்டப்பட்டிருக்கு. சரி, எந்த கோயிலும் சும்மா கட்டலை. ஆனால் இத்தனை கோயிலுக்கு எங்கேருந்து கல் எடுத்தாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியலை. ஆனால் 2023 ஒரு கோயிலும் கட்டலை. நாட்டில் ஒரு கோயிலும் உருப்படியாகவும் இல்லை. சில கோயிலுங்க 2023 கோயிலும் கட்டலை, கோயில் இடிஞ்ச கோயிலை எடுத்து கட்டவும் முடியலை. ஆனால் ஒரு மலையும் உருப்படியால் உடச்சி அள்ளியாச்சு. அதை கேட்க நாதி இல்லை. சார், கனிமலை கொள்ளையை வந்து நறுக்கா சொல்லிட்டீங்க. அதாவது மன்னர் காலத்தில் கோயிலை கட்டணும், 1008 கோயில், 108 சிவன் பெருமாள் கோயில் கட்டியிருக்கான். பிரம்மாண்டமான கோயில், கல் செலவு எல்லாம். ஆனால் மலையாக தான் இருந்தது. இப்போ ஒரு கோயிலும் கட்டலை, மலையை காணண்டான்றீங்க நீங்க. ஆமாம், என்ன அர்த்தம் அது? மலை இல்லை, அப்படியே இருக்க மாட்டேன். பேச அப்படியே திரும்பி பார்ப்பேன். வேள்வி மலை சாரல், நாரதர் வந்து நிற்கிறது வேள்வி மலை. வேள்வி மலை சாரல், ஏப்பா மலையெல்லாம் இருக்கா இல்லையான்னு கேட்பேன். எதையாவது ஒன்று சொல்லணும்ல, விழிப்பு வைக்கணும்ல. அதுக்காக நீங்கள் அப்படி நன்மை கேட்குற மலையை உடைச்சாச்சு. யதார்த்தத்தை புரிஞ்சுக்குவோம். ஒரு மரத்தை வெட்டிட்டா 100 மரம் வச்சு நட்டு போடலாம். தண்ணியை கூட காசு கொடுத்து வாங்கி ஊற்றி வளர்த்தும் விடலாம், சாத்தியம். உங்கள் அதிகாரத்துலையும் பண பலத்துலையும் ஒரு இயற்கையான மலையை அழிச்சிட்டு இன்னொரு வச்சிட முடியுமா? முடியாதுல்ல, வாய்ப்பே இல்லை. யாராலையும் உருவாக்க முடியாத ஒரு இயற்கையை அழிக்கிற உரிமையின் தன்மை உங்களுக்கு யார் கொடுத்தா? கர்நாடகாவில் மழை இல்லை, கேரளாவில் மழை இல்லை, ஆந்திராவில் மழை இல்லை. தமிழ்நாடு இயற்கை வளங்கள் எல்லாம் நான் தகப்பம் இல்லாத சொத்தா அப்படின்னு கேட்பேன். நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து போடலாப்பா. மக்கள் என்ன வரவேற்பு எப்படி இருக்கு? நல்லா கைதட்டி ஆரவாரம் பண்ணுவாங்க. சரி, மக்கள் ஆரவாரம் பண்றாங்க, கைத்தட்டி வரவேற்கிறாங்க. நான் இடையில இதையும் சொல்லிடுவேன், நமக்கு என்ன பெரிய இடத்து போடலாப்போ, அரமணை கோழி முட்டை அம்பிக்கெல்லாம் உடைக்கும், நம்ம அதெல்லாம் தலைவுக்கு தாங்குமான்னு தெரியல, இப்படி சொல்லிக்குவேன். சேஃப்டி ஒரு பக்கம், பாதுகாப்பா நகர்ந்து சொல்லிக்கிட்டே சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசியல் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசியல். கனிமவள கொள்ளைய மிக நாசுக்காக ஒரு நையாண்டியா நாரதர் வேஷத்துல இவ்வளவு வழிகளை வந்து நீங்க கடத்துற விஷயத்து இருக்குல்ல, எதிர்ப்பு எப்பயாவது வந்திருக்குது? அவங்க நிறைய எதிர்ப்பு போகும்போதே சொல்லி சக கலைஞர்கள் எல்லாம் வேண்டாம் உங்களுக்கு கவிராஜ், என்னத்துக்கு மற்ற பேருடைய பொல்லாப்பு, பல கட்சிக்காரங்க இருப்பாங்க, எல்லாரும் ஒரு மாதிரியா நினைப்பாங்க. சரின்னு கேட்டுக்கிட்டே போவேன். என்னை அறியாமலே அது வந்துடும். நான் என்ன செய்யறது தெரியல, பண்ண முடியாது. சரின்னு அடக்கிட்டே போவேன். பேசக்கூடாதுன்னா ரொம்ப அடக்கி இலக்கியத்துல போவேன். சில புராண கதைகளை, நகைச்சுவையான கதைகளை பேசிக்கிட்டே போவேன். எங்கனையாவது ஒரு இடத்துல அதை சொல்லிடணுமேனு லேசாவது ஒரு வச்சிருவேன். எப்படி லேசா வைப்பீங்க? அது இப்போ சாராயத்தை பற்றி சொல்லணும்னு சொன்னீங்களா? சரி, எவ்வளோ அழகாக சொல்லணுமோ அதை பக்குவமாக சொல்லணும். கீழடின்னு ஒரு ஊர் தமிழர்களுடைய தொல்லியல் நிலைப்பாட்டை எடுத்து காட்டுது. 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழர்கள் நாகரிகத்தோடு கழிவறகட்டை வாழ்ந்தார்கள் என்று இன்றைய வரலாறு. சரி, கீழடி மட்டுமில்லை, அதுபோல் நிறைய இடங்கள்ல. இதே ஒரு 100 வருஷம் கழிச்சு இந்த தமிழ்நாட்டில் எங்கன்னா தொல்லியல் துறை தோண்டுனா நமக்கு என்ன கிடைக்கும் ஆதாரமா அப்படின்னு கேட்பேன். யாராவது போத்தல் தான் கிடைக்கும்பேன். முன்னால் உட்காந்துக்கிட்டேன், போத்தல் தான் அப்படி, பாட்டில் மதுபான பாட்டில் அல்ல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, சரி உங்களை குடிக்க வேண்டாம்னு நான் சொல்ல வரல. உங்களை நம்பியே இந்த நாடு இருக்கான், நல்லா குடிங்க, உங்களை வேண்டாங்கலை. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு பணிவான அன்பான ஒரு வேண்டுகோள், குடிச்சிட்டு அந்த போத்தலை கண்ட இடத்துல போட்டு உடைக்காதீங்க. உடைக்கிற போத்தலில் நீங்கள் மிதிக்கலாம், உங்கள் உறவினர்கள், சொந்த பந்தம், தாயோ உள்ள அக்கா தங்கச்சி யாரோ ஒருத்தர் மிதிச்சா விளைவு என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? நம்மளை விடுங்க, ஆடு மாடு நடக்க நீதி இருக்கா? மனசாட்சியோடு சிந்திச்சு பதில் சொல்லுங்கள். ஒரு சின்ன குழந்தை
ஒரு போத்தலை மேலே தூக்கி போட்டு இன்னொரு போத்தலில் அடிக்கிறேன். சிதறி விழுகிற கண்ணாடி துண்டு கண்ணில் விழுந்தா கண்ணு பழுது. ஆனாலும் அதை பற்றி நமக்கு கவலை இருக்கா? அதை பற்றி யாராவது அஞ்சுறீங்களா? அட அதை விடுங்க. இந்த நாட்டில் ஆணும் குடிக்க ஆரம்பிச்சாச்சு, பெண்ணும் குடிக்க ஆரம்பிச்சாச்சு. அது கூட போகட்டும். பள்ளிக்கூடம் போகிற மாணவ மாணவிகள் சீருடையோடு குடித்து விட்டு பேருந்து நிலையங்களிலே மயக்கமுற்று விழுவது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா தெரியலையா? வலைதளங்கள் பூரா வருதே. உங்கள் எல்லாருக்கும் குடும்பம் இருக்குல்ல, உங்களுக்கும் புள்ள ஊட்டி இருக்குல்ல, நாளைய சமுதாயம் வாழ்வதற்கு நியாயமாக யோசிச்சு பார்த்தீங்களா? எங்கே போய்கிட்டு இருக்கு? பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள்லாம் இறக்கும் சூழ்நிலைக்கு வந்துருச்சு. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே ஒரு பொண்ணு தூக்கு போட்டு இறக்குறா 17 வயசில். அந்த பொண்ணு ஒரு கடிதம் எழுதி வைக்கிறான், எங்கள் அப்பாவை குடிக்க வேண்டாம்னு சொல்லுங்கள். எங்கள் அப்பா குடிக்காமல் இருந்தால் என் குடும்பம் மகிழ்ச்சியோடு இருக்கும், என் ஆத்மா சாந்தி அடையும், என் சாவுக்கு யாரும் காரணம் இல்லை, எங்கள் அப்பாவை குடிக்க வேண்டாம்னு சொல்லுங்கள். இந்த பாவமெல்லாம் உங்களை சும்மா விடும் ஐயா? மனசாட்சியோட சிந்திக்க வேண்டாமா? எங்கே போய்கிட்டு இருக்கு இந்த நாடு, இந்த மக்களும்? நாளைய தலைமுறை வாழ்வதற்கு வழி இருக்கான்னு மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் இனிமேல் பேசாமல் விட்டுறேன். ஆடு மாடு நடக்க இதில் வயலுக்குள்ளே பாட்டில், கம்மாக்கில் பாட்டில், கரையில் பாட்டில், சாலையில் பாட்டில், வீட்டுக்குள்ளே பாட்டில், வெளியில் பாட்டில், காட்டுலேயும் பாட்டில், யானை மிதிச்சு யானை காட்டில் பாட்டில் பொத்து போத்தல். இன்னும் பார்க்க போனால் நகராட்சி பேரூராட்சி பேருந்து நிலையங்களுடைய கழிவறை ஊரம் போத்தல். என்ன சிந்தனை, என்ன போக்கு? இது நியாயமா? நினச்சி பார்த்தோமா? டாஸ்மாக்னு பேர். டாஸ்மாக்னா என்ன அர்த்தம்? நுகர்பொருள் வாணிப கழகம்னு அர்த்தம். நுகர்பொருள் வாணிப கழகம்னா என்ன விற்கணும்? அரிசி பருப்பு உணவுப் பொருள் விற்கணும். அரசாங்கமே சாராயம் விற்கிறது கேட்க முடியுமா? நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு பேசிட்டு நமக்கு இதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. அரவணை கோழி முட்டை அம்மிகளை உடைக்கும். அத்தோட விட மாட்டேன், பேசிக்கிட்டே வருவேன். அடுத்தோம் நிறைய அப்படியே சொல்லிக்கிட்டே வந்து அதுக்கு என்ன செய்யறது? காய்ச்சி விற்றா கள்ளச்சாராயம், அரசாங்கம் விற்றா நல்ல சாராயம், அவ்வளவுதான், நடக்கட்டும் போங்க அப்படின்ட்டு அப்படியே அடுத்த காய்ச்சி விற்றா கள்ளச்சாராயம், அரசாங்கம் விற்றா நல்ல சாராயம், அப்படித்தானே சொல்ல வருது. அதானே சட்டத்தோடு செஞ்சா தப்பு இல்லைன்னு சொல்ல வருது. தெரியுமா உங்களுக்கு? சட்டப்படி செஞ்சா தவறு இல்லை. ஊருக்குள்ள சீட்டாடுனா காவல்துறை உட்கார்ந்துருப்பாங்க. ஐயாலாம் காவல்துறை அதிகாரிகள் நாடகத்துக்கு வந்து பாதுகாப்பு உட்கார்ந்துருப்பாங்க. நான் அதை பத்தி யோசிக்கிறது பேசுவேன். மனசுல பட்டது பேசினா தானே. இந்த காவல்துறை அதிகாரிகளும் ரசிப்பாங்கல்ல. அன்பளிப்புலாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க? அவங்க பேரை சொல்லி காவல்துறையில இருந்து நாரதருக்கு 250, 300, 500 அன்பளிப்பெல்லாம் அவங்களே கொடுத்துருக்காங்க. இல்லை, குறிப்பாக வந்து பாட்டிலை கீழே போடக்கூடாது, சாராய பாட்டிலை கீழே போடக்கூடாது, அதை பற்றி நீங்கள் பேசினாக்கா நிறைய பேருக்கு போய் சேரும், தயவு செய்து பேசுங்க அப்படின்னு ஒரு 1000 ரூபா கொடுத்த கதையும் ஒன்று நடக்கும். ஆமாம், அது வலைதளத்தில் வந்திருக்கும். நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு ஊரில் நான் பேசி முடிச்சோடனே 1000 ரூபா கொண்டு வந்து கொடுத்து, அண்ணன் இதோட நிறுத்திடாதீங்க, ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லுங்கள், இந்த போத்தலை போட்டு கண்ட இடத்துல உடைக்க வேண்டாம்னு சொல்லுங்கன்னு ஒரு கிராமத்தில் ஒரு ரசிகர் கொண்டு வந்து கொடுக்குறாரு. எவ்வளோ ஒரு அக்கறை இருந்திருக்கு அந்த மனிதர். எவ்வளோ வேதனை அவருக்குள்ள இருந்து. அது மாதிரி எத்தனை பேருடைய மனசு பாதிக்கிறது. தாய்மார்கள்லாம் ரொம்ப வரவேற்பு இருக்குது நமக்கு இதுகளை சொல்லும்போது. வீட்டில் குடிச்சு இப்படி தினமும் வந்தால் அப்போ மனசு கஷ்டமாக இருக்கும்ல. அப்போ காவல்துறை உட்கார்ந்துருக்கும்போது சொல்லி சட்டப்படி செஞ்சா தவறு கூட செய்யலாம்னு இந்த நாடு நமக்கு கற்பிக்குது. எப்படி? ஊருக்குள்ளே சீட்டாடுனா தப்புன்னு காவல்துறை பிடிச்சி கொண்டு உள்ளே வைக்குது. சரி, அதே அலைபேசியில் ஆன்லைனில் சட்டப்படி ரம்மின்னு ஒன்று கொண்டு வந்துட்டேன். ஆன்லைன் ரம்மி, அதில் விளையாண்டுட்டு எத்தனை பேர் செத்து போனாங்க. சென்னையில் ஒரு பொண்ணு 30 நகையை வைத்து பிடி சீட்டாடி கடைசியாக ஜெயிக்க முடியாமல் புருஷனுக்கு தெரியாமல் பிள்ளைகளுக்கு தெரியாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டான். காவல்துறையில் 2 பேர் இறந்துருக்காங்க. இது என்ன சொல்ல வருது இந்த நாடு நமக்கு? இது தவறு, அது நியாயம்னா அது 2 ஒன்று தான். நீங்கள் ரொம்ப வேண்டாம். மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு எழுதி வச்சு விற்கிறோம். பக்கத்தில் போதை ஒழிப்பு திட்டம்னு அடுத்த பதாக, மது இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம், போதை இல்லாத வாழ்வை தயாரிப்போம்னு ஒரு பதாக, குடிக்கக்கூடாதுன்னு ஒரு பதாக, விற்கிறது அரசாங்கம், தடுக்கிறது அரசாங்கம். இதில் எது சாத்தியம்? வருஷத்துக்கு இவ்வளோ வித்தாகுன்னு டார்கெட் போகிறது அரசாங்கம். அதை விட ஒருத்தர் அமைச்சர் சொல்கிறாரு, காலையில் போகிறவங்கள குடிகாரன்னு சொல்லக்கூடாது, குடிக்கிறவங்கள மது பிரியர்கள்னு சொல்லணும். அப்படின்னா கற்பழிக்கிறவங்க எல்லாம் அவங்க காம பிரியர்கள்னு சொல்லிடுவோமா? எப்படி அது? இவ்வளோ விஷயத்தை நீங்கள் நாடகத்தில் வந்து பேசிட முடியும். பேசிக்கிட்டு தான் இருக்கேன், பேசிக்கிட்டு தான் இருக்கேன். வலி இருக்கு, வலி இருக்குது இல்லை? இந்த வலி மக்களுடைய வலி. அது உங்களுடைய வலி மட்டும் இல்லை, இந்த சமூகத்தில் ஒரு குமுறலாக இருக்கக்கூடிய ஒரு வழியை நீங்கள் போகிற போக்கில் ஒரு கலைஞனாக கடத்திருக்கீங்க. நாரதருடைய பாடல்னு இருக்குல்ல, சங்கரதாஸ் சாமிகள் நாடக அந்த பாடலை நீங்கள் பாடுறீங்க. பாடிட்டு எந்த சூழ்நிலையில் இப்படியான கருத்துக்களை நீங்கள் விதைக்கிறீங்க? இந்த முதல்ல வரும்போது எனக்குன்னு ஒரு முன்பகுதி வருது, அதில் கொஞ்சம் பாடல்களை குறைச்சிக்கிட்டு இது மாதிரி கருத்துக்களை விதைக்கிறேன். அதை விட்டுட்டு அந்த காவலனா வர்ற பப்புன் அவரை சந்திக்க ஆரம்பிச்சோம்னா அதுலேருந்து கொஞ்சம் விலகிடுவேன், அதை அங்கே கொண்டு போக மாட்டேன். அப்புறம் வள்ளியை சந்திக்கும் போது அதை விட்டுட்டு வேள்வி மலைச்சாரல், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அதுகளை பற்றி பேசிட்டு புராணங்களை பேசிட்டு அப்படி வந்துடுவேன். அப்படி பேசும்போதும் கூட சில இடத்துல ஒரு புள்ளி மாதிரி வச்சிருவேன், எதையாவது ஒன்று பண்ணிட்டு வருவேன். இப்போ கூட வெங்காயம் தக்காளி விலையேறி போச்சு, நாடே பதறிச்சு. வெங்காயமும் தக்காளியும் விலையேறி போச்சு, பதறிட்டிய
ஒரு விவசாயி விலையே இல்லைன்னு வெங்காயத்தையும் தக்காளி வீதியில் ஓட்டிட்டு போனானே, அப்போ யாரும் வருத்தப்பட்டீங்களா? இல்லை இல்லை. அப்போ எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கு அவனுக்கு. சரி, வெங்காயம் தக்காளி விலையேறி போச்சு, அதுக்கு பதறிட்டீங்க. தங்கம் 53,000 ரூபாய் தொட்டுருச்சு ஒரு பவுனு, அதை பற்றி யாருக்கும் கவலையே இல்லை. தங்கம் எல்லாருக்கும் பொதுவானதானே. உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயம் பண்ணுறது தங்கம். ஆனால் தங்கம் தங்கமாக இருக்கா? சென்னையில் ஒரு கடையில் வாங்கிட்டு இன்னொரு கடையில் விற்க முடியுமா? அவன் 1000 குறை சொல்லுவேன், அதில் ஓட்டை இதில் ஓட்டை இதில் ஓட்டேன்னு. அதை விட விற்க போகிற தங்கத்தை உரைச்சி பார்க்குறதுக்குன்னு பார்க்குறாங்க. உரைக்கிறதுக்குன்னு ஒரு கல் இருக்குது, அதுக்கு பேரே உரைகல். அவங்க உரைச்சிட்டு கொடுத்துருவா, கேட்டால் மச்சம் சரியா இருக்கான்னு பார்க்க. சரி, உரைச்சிட்டு கொடுத்துட்றாங்க, நமக்கு அவ்வளோதான் தெரியும். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, தேன் மெழுகுன்னு ஒரு மெழுகு இருக்குது, அதில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு வச்சுருப்பாங்க. அந்த எலுமிச்சம்பழம் அளவு உள்ள தேன் மெழுகு உருண்டையை அந்த கல்லில் உருட்டுவார். ஏன், நம்ம ஒரு நகையை உரசினார்ல, அதில் இருக்கிற உள்ள கல்லுக்குள்ளே இருக்கும் அந்த உரசினதில் பல துகள்கள், ஒரு 100 மில்லி 50 மில்லி இருக்கும். அந்த துகள் தங்கத்தை அந்த மெழுகுல ஏற்றுறது. இப்படியே உருட்டி உருட்டி வச்சிருந்து ஒரு நாள் உருட்ட முடியாத சூழ்நிலை வரும்போது அந்த மெழுகை தூக்கி நெருப்புகளை போட்டா தங்கம் தனியா மெழுகு தனியா வந்துடும். அவர் பணக்காரரா, நம்ம பணக்காரரா? அப்படி போடு. சரி, அதை விடுங்க. இதை பேசுறீங்க நாடகத்துல பேசுறீங்க. ஆமா, இதை கூட கூப்பிட்டு கண்டிச்சு நாரதர் பேசுறாரு. நாரதர் சரி, நாரதர் கழகம் நன்மையில தான் முடியுது, நாட்டுக்கே நன்மையா முடியுது. சரி, எல்லா நன்மைக்கு. எங்க ஐயா வாரியார் சாமிகள் சொல்லுவா, எல்லா நன்மைக்குன்னு ஒரு கதையை சொல்லுவார். நான் என்னால அதை சொல்றேன், அவரை நினைக்காம பேசவே முடியாது. அப்ப தங்கத்தினுடைய மதிப்பு என்ன? 24 சுத்த தங்கம். சுத்த தங்கத்துல நகை செய்ய முடியாது, ஆபரணம் செய்ய முடியாது. அப்ப என்ன செய்யறான், செம்பு சேர்க்கணும். அப்ப அரசாங்க சட்டம் என்ன சொல்லுது, 80% தங்கம், 20 தான் செம்பு சேர்க்கணும். சரி, அதாங்க. ஆனா இந்திய அரசு சட்டம் என்ன சொல்லுது, 33% நகை வாங்குபவர்களுக்கு இழப்பு. நகை யார் வாங்கினாலும் 33% இழப்புங்குது. சரி, என்ன இழப்புன்னு தெரியணும்ல, அதை சரியா சொல்லணும்ல, அதை தான் நான் பார்க்குறேன். அப்போ என்ன 33% என்ன இழப்பு? இப்போ தங்கம் 20, 80, செம்பு 20. சரி, சேர்த்து போட்டு 1 கிராமுக்கு 1 கிராம் தங்கம் எவ்வளோ விற்கிது இன்னைக்கு நிலைமைக்கு? 5000 ரூபான்னு வச்சுக்கோங்க. சரி, 5000 ரூபாய்னா தங்க விலைன்னு போட்டு தான் விற்கிறேன். ஆமா, செம்பு சேர்த்துருக்கோம்ல. அப்ப 80% தங்கத்துக்கு 20 செம்புக்கு உள்ள விலையை தனித்தனியா போடணும்ல. ஆமா, போடலை இல்ல. அப்ப ஒரு பவனுக்கு எத்தனை சதவீதம் செம்பு? அப்ப எவ்வளவு கூடுதலா போடுறேன்? அப்ப தங்கத்துக்கான விலையை செம்புக்கும் போட்டு மொத்த தொகையாக்கிறேன். போட்டோம். ஒரு பவன் மோதிரம் பண்றான், அதுக்குள்ள பணம் கட்டுறான், அதுக்கு செய்கூலி நம்மகிட்ட வாங்கிடுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு சேதாரம்னு ஒரு 2 கிராம் போடுறான்னு உதாரணத்துக்கு. 2 கிராம் 2 கிராமுக்கு இன்னைக்கு 10,000 ரூபா. 10,000 ரூபா பணம் கொடுத்து சேதாரம் போட்டு கூலி கொடுத்து நகைக்கும் பணம் கொடுத்து நகை செஞ்சு வரும்போது ஒரு பவன் வரும். கூலி கொடுத்துட்டோம், சேதாரத்துக்கு பணம் கொடுத்தோம்ல, தங்கம் போட்டா இல்ல, எங்கன்னு யாராவது கேட்டோமா? எங்க அது? இதெல்லாம் நாரதர் கேட்குறாரு மேடையில். இப்பெல்லாம் கேட்டால் கோவம் வராமல் என்ன செய்யும்? வருது இல்லை. இல்லை, இது எவ்வளோ பெரிய விஷயம் வந்துட்டு பாருங்க. இதில் இனிமேல் யாராவது நகையை வந்து வருஷத்துக்கு கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? யோசிக்கணும். இல்லை, எல்லாரும் வருஷத்தில் எவ்வளோ நகை போகுது அப்படின்றது, தங்கம் அதுக்குள்ளே போகுதுன்றதையும் பார்க்குறோம். இதை விட யதார்த்தமாக பாருங்க, வாங்கின கடையில் நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு 2 மாதம் கழிச்சு விற்க கொண்டு போங்க, வித்த விலைக்கு வாங்குவானா? இல்லை, குறைச்சி தான் வாங்க. ஏன் குறைக்கிறேன்? ஒன்று தங்கம் தேய்மானம் ஆகிருந்தால் எடை தானே குறையணும். ஆமாம், மற்றபடி அப்படியே தானே இருக்கும். அப்புறம் என்ன தங்கம் தங்கம் தானே, அப்புறம் என்ன பழைய தங்கம், அப்புறம் புது தங்கம். நீ உடனே ரசாயனத்தில் போட்டோன்னே அது புதுசாகிருது. ஆமாம் ஆமாம், நல்லா யோசிங்க. அப்போ எவ்வளோ ஒரு இருட்டடிப்பு பாருங்க. அதில் தங்கம் தானங்க உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயம் பண்ணுது, உயர்ந்த உலோகம்னு கருதப்படுது. அப்படி கருதப்பட்ட தங்கத்தை வாங்கின விலைக்கு விற்க முடியலைன்னா அப்புறம் எதுக்கு அந்த தங்கம்? நாரதர் கழகம் இவ்வளோ கழகம் பண்ணுது மேடையில். சரி, நாரதர் வந்து பாடக்கூடிய பாட்டு என்ன பாட்டு, என்னெல்லாம் பாடுவீங்க? எல்லா பாட்டும் கலந்து பாடுறேன். நான் இந்த சொன்ன பாருங்க, முதல்ல டேபி ஆனந்தன்னு சொல்லிட்டு அவர் வந்து சினிமா பாட்டு பாடவே மாட்டாங்க, கதை பாட்டுகளை பாடுவாங்க. சினிமாவில் ஒரு மெட்டு போட்டு பாடுவாங்க. நான் இப்போ எல்லா பாட்டும் பாடுவேன். வரும்போது ஒரு ராகத்தில், ரஞ்சனி ராகத்தில் எங்கள் ஐயா எழுவணி தங்கவேல்னு சொல்லிட்டு அவங்க எழுதின பாடல். ரஞ்சனியே சிவரஞ்சனி ராகமா? ரஞ்சனில் நிறைய இருக்கு. ரஞ்சனி, சிவரஞ்சனி, ஸ்ரீரஞ்சனி, ரசிகரஞ்சனி, ராகரஞ்சனி, அப்படின்னு நிறைய ராகங்கள் இருக்கு, நிறைய கிளை ராகம் இருக்கு. இது வந்து திருப்புகள்ல எழுதியிருப்பா ஒரு பாட்டு. என்ன பாட்டு அது? அத உரகசயனா சரணம் எனதுளம் இது தருள் தருணம் ஓம் நமோ நாராயணா. உரகசயனா சரணம் எனதுளம் இது தருள் தருணம் ஓம் நமோ நாராயணா. உக்கிரம் உற்றிடும் அறக்கரை சக்கரம் வித்துடன் சங்கரித்திடும் ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற பாட்டு. அதை பாடித்தான் வெளியில வருவேன். வருவீங்க மேடைக்குள்ள? உள்ள இருந்து வெளியில வரும்போது பாடி வரும். அப்புறம் விநாயகர் பாட்டு, ஒரு பெருமாள் பாட்டு, முருகன் பாட்டு,
அப்புறம் சினிமா பாடல்கள் 2-3 அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப பாடிட்டு இதுக்கு மத்தியில் அந்த நாரதனுடைய நாடகமோ இல்லை வள்ளியினுடைய நாடகமோ அதுவும் முழுசும் சொல்லிக்கிட்டே வரணும். அதுவும் வரணும், இதுவும் வரணும், எல்லாத்தையும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் விதைக்கணும். ஆமாம், அதை விதைச்சிக்கிட்டே வரணும். ரசிகர்கள் ஏதாவது விரும்பி இந்த பாட்டை பாடுங்கன்னா அதையும் பாடணும். நான் ஏதாவது பேசாமல் அதாவது வள்ளியினுடைய கதை இல்லை நாரதருடைய கதை, வள்ளி தெய்வான கதை, அந்த கதையும் வந்துகிட்டு இருக்கணும். ஆமாம், நீங்கள் இடையில எடுத்து சொல்லக்கூடிய கருத்தும் வந்து போய் சேரணும். ரசிகர்கள் சொல்லக்கூடிய பாட்டியும் நீங்கள் விடாமல் கூட பாடி கொண்டு வரணும். நீங்கள் எடுத்துக்கிட்டு வர பாட்டியும் இதுக்குள்ளார அங்கங்கே பாடிட்டு வரணும். விடிகிற வரைக்கும் 8 மணி நேரம் இதை அப்படியே கடத்தி. எனக்கு அதிகபட்சம் 3 மணி நேரம் வரும். 3 மணி நேரம். ஆமாம், அதிகபட்சம் 3 மணி நேரம். அதையும் மீறி சில ஊர்களில் நேரம் எனக்காக கொடுப்பாங்க. 4 மணி நேரமெல்லாம் இன்றைக்கு. ஆமாம், 32 அவன் எனக்கு வயசு இப்போ 73ல் எனக்கு பிறந்தது. இப்போ கணக்கு பண்ணி பாருங்கள் எத்தனை வருஷம் ஆகும். 32 வருஷம் அந்த தொழில் அனுபவம். தொழில் அனுபவமே 32 வருஷம். ஆமாம், 91 அரங்கேற்றம். சரி, அதுலேருந்து கணக்கு போட்டுக்கலாம். குறிப்பாக அந்த 2009 இனப்படுகொலை ஈழமண்ணில் நடந்த அந்த காலகட்டத்தில் வந்து அது சம்பந்தமான நடந்த அந்த இனப்படுகொலை, இன அழிப்பு, இதெல்லாம் நிறைய நீங்கள் செய்தியை கேள்விப்பட்டிருக்கீங்க, போயிருக்கீங்க. இதை நீங்கள் எங்கேயாவது கடத்திருக்கீங்களா, இல்லை அது சம்மந்தமாக எங்கேயாவது பேசியிருக்கிறீங்களா, மேடைகளில் இதை பற்றியான விஷயங்கள் எதனா சொல்லியிருக்கீங்களா? மனசு ரொம்ப வலிச்சது.